அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியது இருதரப்பு தாக்குதல். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான தாக்குதல் தொடர்ந்தும் 11வது நாளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் யாருக்காக துணை நின்றதோ, யாரை எப்படியாவது உங்களுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் முழுமூச்சாக நிற்போம் அப்படின்னு நம்பி இருந்துச்சோ ஈரான், அவங்க கைவிட்டுட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லெபனான் அரசு அமெரிக்காவிடம் ட்ரம்பே சரணடைந்தது. அடுத்ததா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. Thank you. I've been looking forward to this visit for a long time. Thank you. Meeting such a great president like yourself. That's a very nice thing. See, he knows how to get to me. He not alligated me. Okay. ட்ரம்புடைய சரணமாக மாறியது லெபனான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிரியா, அதுவும் ட்ரம்போட சரணத்துக்கு போயிருச்சு. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணணும். அஹ்மத் ஷாரா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிரியா நாட்டுடைய அதிபர் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அமெரிக்காவில் எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் சரி, இந்த அஹ்மத் ஷாரா அப்படின்றவங்க ஆரம்ப காலத்தில் சிரியாவில் பஷர் ஆசாத்துடைய ஆட்சி இருக்கும்போது தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுவாகவும் தடை செய்யப்பட்ட குழுவாக இருந்த அதே அஹ்மத் ஷாரா 10 மில்லியன், அதாவது $1 10 மில்லியன் அமெரிக்க டாலர், எதுக்கு இந்த தலைக்கு, அஹ்மத் ஷாராட இந்த தலைக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அறிவித்த அதே அமெரிக்காவில் இன்னைக்கு ட்ரம்புக்கு முன்னாடி ட்ரம்போட கைக்குலுக்கி பக்க அரசியல்வாதியாக மாறி இருக்கிற சிரியா அதிபர் அஹ்மத் ஷாரா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அஹ்மத் ஷாரா தடை செய்யப்பட்ட இயக்கமாகவும் தீவிரவாதியாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரம்ப், ஐ மே ரிமூவ் சிரியா நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட். ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குகின்றோம் அப்படின்னு. அதற்கான சைனும் ட்ரம்பிடமிருந்து வழங்கப்பட்டிருக்குது. சிரியா இனிமே எந்த ஒரு சாங்ஷனும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமான நாடு அப்படின்றதையும் அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. போட்ட ஜால்ராக்கு பெரிய பலன் கிடைச்சிருக்குது சிரியாவுக்கு. எது எப்படியோ இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த மிடில் ஈஸ்டில் எந்த நாடை கைக்குள்ளே கொண்டு வந்தாலும் இவங்களால் இன்னமும் கொண்டு வர முடியாத நாடாக கருதப்படுகிறது ஈரானும் ஏமனும். அடுத்த செய்தி என்ன தெரியுமா? Iran has asked Yemen's Houthi prepare to close Red Sea oil shipping routes of United States attack Iran's power infrastructure. அதாவது ஈரானுக்கான உதவியாக செய்ய போகிறது நீங்கள் என்னென்னா, ஏமனுக்கிட்ட அவங்க கேட்டது, உடனடியாக இந்த ரூட்டை ஃபுல்லாகவே மூடுங்க. அதாவது பாப் அல் மந்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதே இந்த பக்கம் அப்படி ஆப்போசைட்டில் வந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, செங்கடல். இது செங்கடல், இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இது செங்கடல். இந்த ரெண்டு கடல் எல்லைக்குள்ளேயும் தான் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படியே அரபு நாடுகள் அப்படியே அடங்கி இருக்குது. இந்த கப்பல் பயணங்களுக்கு இந்த ரெண்டு பாதையும் மிக முக்கியமான பாதை. ஆனால் ஈரான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, தயவு செய்து இதை மூடுங்க, ஒரு பாடம் படிப்பிக்கலாம், மூடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு
யமனுக்குள்ள சில ஐஆர்ஜிசி படைகளும் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. கடந்த காலங்கள் அந்த மாதிரி ஒரு சிலர் உள்ளே நுழைய போகும்போது தான் என்ன ஆயிடுச்சு, சவுதி அரேபியா வந்து அந்த விமான நிலையத்தை தாக்கிச்சு, அவங்கள வர விடாமல். ஆனால் எப்படியோ அவங்க வேறொரு வழியாக வந்து இறங்கிட்டாங்க. இப்போது நிலைமை வந்து பல பக்கத்துலேயும் சூடு பிடிக்க போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போதைக்கு வரைக்கும் $37.5 பில்லியன் வந்து ஈரானோட போட்ட சண்டையில் செலவு பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறதாகவும், இந்த சூழலில் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு குழப்பம் போயிட்டுருக்குது. 11வது தடவையாக யுத்தம் இன்னும் அரங்கேறுது. பார்க்கலாம். 2 பக்க கடலையும் மூட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்லன்ற மாதிரி இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட் மிகப்பெரிய ஒரு அரபு நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு பல நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணுவோம், பொழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நாடு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வரட்டும் அப்படின்னு. No, thank you. Thank you I've very been much. looking forward to this visit for a long time. Thank you very much. Meeting such a great president like yourself. That's a very nice thing. See, he knows how to get to me. He can have anything. Now he can have anything. Would you like to say something? Take for you to stamp out their threats to the Strait and enable full shipping. So if we left right now, it would take around 25 years to rebuild. Okay? And we're not finished at all. But if we left right now, it would take them a long time, years to rebuild. But we're not leaving right now. So we've had a big impact on Iran. If we didn't do what I did with regard to 2 things, the Iran nuclear deal done by Barack Hussein Obama, I terminated that. If I didn't terminate it, you wouldn't have Israel right now because they would have had a nuclear weapon years ago. And if we didn't do the B-2 bombers, knocking out the nuclear sites a year ago, one of the first things we did early in the administration, they would have a nuclear weapon. And you wouldn't have Israel, and in my opinion, you wouldn't have various other countries in the Middle East. They'd all be gone. They would have been terminated, extinguished.